வணக்கம். இன்று இந்த காணொளி பதிவிலே கிராம அலுவலகர் போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொளியில் பதிவிடப்படுகின்றது. அந்த வகையில் இவ்வினாக்கள் அனைத்தும் பரீட்சைக்கு வரக்கூடிய வகையில் தொகுக்கப்பட்டு காணொளிகளில் பதிவிடப்படுகின்றது. 83வது கேள்வி, இலங்கையில் மனித யானை மோதல்கள் அதிகமாக காணப்படும் மாகாணம் எது? இலங்கையில் மனித யானை மோதல்கள் அதிகமாக காணப்படும் மாகாணம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம், வடமத்திய மாகாணம். கிழக்கு மாகாணம் இலங்கையிலே மிக நீளமான மாகாணமாக காணப்படுகிறது. அதே போன்று வடமத்திய மாகாணம் இலங்கையிலே மிகப்பெரிய மாகாணமாகும். இலங்கையிலே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட மாகாணமாக காணப்படுவது வடமத்திய மாகாணம். மனித யானை மோதல்கள் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு மாகாணமாக காணப்படுவதுதான் இந்த வடமத்திய மாகாணம். குறிப்பாக அனுராதபுரம், பொலனறுவை போன்ற மாவட்டங்களை குறிப்பிட்டு கொள்ள முடியும். இதற்குரிய சரியான விடை 4வது விடையாகும். இலங்கையில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இலங்கையில் அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என கேட்கப்பட்டிருக்கின்றது. 1978ஆம் ஆண்டு. 1978ஆம் ஆண்டு தான் இலங்கையில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டாக விளங்குகின்றது. 85வது கேள்வி, அதிகளவான கண்டல் தாவரங்களை கொண்ட நாடு. அதிகளவான கண்டல் தாவரங்களை கொண்ட நாடாக விளங்குவது இந்தோனேசியா. அதிகளவான கண்டல் தாவரங்களை கொண்ட ஒரு நாடாக இந்தோனேசியா காணப்படுகிறது. அதே போன்று ஆஸ்திரேலியா தீவாகவும் கண்டமாகவும் காணப்படுகின்ற ஒரு நாடாக விளங்குகின்றது ஆஸ்திரேலியா. இதற்குரிய சரியான விடை 1வது விடையாகும். இலங்கையில் கண்டல் தாவரவியல் நூதன சாலை அமைந்துள்ள இடம். இலங்கையில் கண்டல் தாவரவியல் நூதன சாலை அமைந்துள்ள இடம் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் புத்தளம், சிலாபம், அதே போன்று குருநாகல், ஹம்பாந்தோட்டை போன்ற மாவட்டங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. புத்தளம் அதிகமான கண்டல் தாவரங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக 3385 ஏக்கர் பரப்பில் இந்த கண்டல் தாவரங்கள் புத்தளம் மாவட்டத்திலே காணப்படுகின்றது. குருநாகல் இலங்கையிலே அதிக பிரதேச செயலகங்களை கொண்ட ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. இலங்கையில் கண்டல் தாவரவியல் நூதன சாலை அமைந்துள்ள ஒரு இடமாக விளங்குவதுதான் சிலாபம். இதற்குரிய சரியான விடை 2வது விடையாகும். கிராம சேவையாளர் எந்த மட்டத்தில் செயல்படுவார்? கிராம சேவையாளர் எந்த மட்டத்தில் செயல்படுவார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. கிராம மட்டத்தில் கிராம சேவையாளர் செயல்படுவார். இதற்குரிய விடை கிராம மட்டம். கிராம மட்டத்தில். இலங்கையில் வெள்ளை தேயிலை உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம். இலங்கையில் வெள்ளை தேயிலை உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. கேகாலை, நுரேலியா, காலி, கண்டி போன்ற விடைகள் இருக்கின்றது. காலியிலே இந்த வெள்ளை தேயிலை உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆகவே இதற்குரிய சரியான விடை 3வது விடையாகும். 3வது விடையாகும். உலகிலே சீனாவிலே அதிகளவான வெள்ளை தேயிலை உற்பத்தி செய்யப்படுகிறது. உலகிலே சீனாவில் அதிகளவான வெள்ளை தேயிலை உற்பத்தி செய்யப்படுகிறது. இலங்கையில் கிராம அலுவலக பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. இலங்கையில் கிராம அலுவலக பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. 14,028 கிராம அலுவலக பிரிவுகள் இருக்கின்றது. 14,028 அலுவலக பிரிவுகள் இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டினுடைய தரவின்படி காணப்படுகிறது. உலகில் வெள்ளை நிற ஒட்டக சிவிங்கி காணப்படும் நாடு. உலகில் வெள்ளை நிற ஒட்டக சிவிங்கி காணப்படும் நாடு என கேட்கப்படுகின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா மலேசியா, தாய்லாந்து, கென்யா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கென்யா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு நாடாக விளங்குவது தான் இந்த கென்யான்றது. இங்கே தான் இந்த உலகிலே வெள்ளை நிற ஒட்டக சிவிங்கி காணப்படுகிறது. இந்த பூமியிலே வாழ உயிரினங்களில் மிகவும் ஒரு உயரமான காணப்படுவது அந்த ஒட்டக சிவிங்கி. ஆகவே கென்யா நாட்டில் காணப்படுகிறது. 3வது விடையாகும். மக்களின் வருமான சான்றிதழ் வெளியீடு எந்த சட்டத்தின் மூலம் செய்யப்படுகிறது? மக்களின் வருமான சான்றிதழ் வெளியீடு எந்த சட்டத்தின் மூலம் செய்யப்படுகிறது என கேட்கப்பட்டிருக்கின்றது. வருவாய் நிர்வாகச் சட்டம். வருவாய் நிர்வாகச் சட்டத்தின் மூலமாக வருவாய் நிர்வாக சட்டத்தின் மூலமாக செய்யப்படுகிறது. இலங்கையில் உயரமான கிராமம். இலங்கையில் மிக உயரமான கிராமமாக விளங்குவது சாந்திபுர.
இலங்கையில் மிக உயரமான கிராமமாக விளங்குவது சாந்திபுர என்ற கிராமத்தில் இலங்கையில் மிக உயரமான கிராமமாக காணப்படுகிறது. உலக தொழிலாளர் நிறுவனம் அமைந்துள்ள இடம். உலக தொழிலாளர் நிறுவனம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, பிரித்தானியா. நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் சுவிட்சர்லாந்து. உலக தொழிலாளர் நிறுவனம் அமைந்துள்ள இடமாக விளங்குவது சுவிட்சர்லாந்து. ஆக இதற்குரிய சரியான விடையாக காணப்படுவது மூன்றாவது விடையாகும். மூன்றாவது விடை சரியான விடையாகும். ஆகவே இந்த பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பாக இந்த உலக தொழிலாளர் நிறுவனம் காணப்படுகிறது. பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பாக இது காணப்படுகிறது. தொழிலாளர்களின் சிக்கல்களை நிர்வகிக்கும் நாடுகள் இந்த தொழிலாளர் அமைப்பிலே காணப்படுகின்றது. இந்த சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் அமைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் இந்த உலக தொழிலாளர் அமைப்பு எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்கின்றது. ஆகக்கூடிய விட சுவிட்சர்லாந்து. இலங்கையில் மிக நீளமான மாகாணம். இலங்கையிலே மிக நீளமான மாகாணம் எதன கேட்கப்பட்டிருக்கின்றது? கிழக்கு மாகாணம் தான் இலங்கையில் மிக நீளமான மாகாணமாக காணப்படுவது. கிழக்கு மாகாணம் தான் காணப்படுகிறது. உலகில் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் கவரும் நாடு. உலகில் அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவரும் நாடாக விளங்குவது பிரான்ஸ். இப்படி சரியான விட பிரான்ஸ் தான் இப்படி சரியான விட. ஓகே, நன்றி.